வணக்கம் கைஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் பாண்டியன் சேனல். நம்ம சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்மில் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பாலிட்டியில் முதல் பாடம் பார்க்குறோம், பன்முகத்தன்மையினை அறிவோம். குயிக்காக நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பன்முகத்தன்மை அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மக்கள் ஒரு சமூகமாக ஒரு கூட்டமாக வாழ்கிறோம். இந்த மக்களோட ஒவ்வொருத்தங்களுக்கும் பல்வேறுபட்ட பின்புலங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தங்க பண்பாடுகளும் வேற வேற. ஒவ்வொருவங்களுக்கும் அவங்களோட வழிபாட்டு முறைகள் வேற வேற. இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்றோம் இல்லையா? இதுதான் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் பன்முகத்தன்மையை பத்தி சொல்லும்போது முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட முதல் நாகரிகம் என்னன்னு பார்த்தோம், சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம் இல்லையா? அதோட ஆண்டு எப்போ ஆரம்பிச்சது? கிமு 3300. அந்த ஒரு 3300 கிமுன்றதுனால ஜீரோக்கு முன்னாடி ஒரு 3300, ஜீரோக்கு அப்புறம் இப்போ ஒரு 2026 2000 வருடம் வாங்க வந்திருக்கோம். மொத்தமா 5300 வருடம் வரும். அதை தான் இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தின் தாயகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, படையெடுத்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, இங்கேயே உள்ளூர்ல வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நில வழியாவும் கடல் வழியாவும் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால இந்தியா பல இனங்களை கொண்டு இருக்கு. அது எந்தெந்த இனம் அப்படின்னா, திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், அல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்ற இனங்கள் இருக்கு. இது மதம் இல்லை கைஸ், இது எல்லாமே இனம். அடுத்ததா இந்தியா ஒரு துணை கண்டம்னு சொல்றாங்க. நம்ம போன யூனிட்ல படிச்சோம். என்னென்ன படிச்சோம்? நிலத்தோற்றத்தை மூன்றா பிரிக்கிறாங்க. முதன்மை நிலை நிலத்தோற்றம், இரண்டாம் நிலை நிலத்தோற்றம், மூன்றாம் நிலை நிலத்தோற்றம். முதன்மை நில நிலத்தோற்றத்துல கண்டங்களும் பெருங்கடல்களும் பார்த்தோம், அதை விட்டுருங்க. இரண்டாம் நிலையும் மூன்றாம் நிலையும் இருக்கிறது தான் ஒரு கண்டம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இரண்டாம் நிலை என்ன இருக்கு? இரண்டாம் நிலை நிலத்தோற்றத்துல மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் இருந்துச்சு. இது மூணுமே இந்தியாவில் இருக்கு. மூன்றாம் நிலை நிலத்தோற்றத்துல என்னென்ன இருக்கு? பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணற்குன்றுகள். இது மூணும் இந்தியாவில் இருக்கு. அதனால இந்தியாவை ஒரு கண்டத்துல உள்ள எல்லாமே இருக்குன்றதுக்காக அதை துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டம் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இந்தியா ஏசியா கண்டத்துல ஒரு பார்ட். இப்போ அதனால இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கடலோரத்துல வாழ்ற மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவாங்க, அது போக படகு செய்வாங்க, இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுவாங்க. அவங்களோட பண்பாடு வேற மாதிரி இருக்கும், கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மலைகள்ல இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க? கால்நடைகள் மேய்ப்பாங்க. அதே மாதிரி உயரமான பகுதி இருக்கிறதுனால காப்பி, தேயிலை இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆறுகள் ஓடுற பகுதியில் இருக்க மக்கள் விவசாயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நில அமைவிடத்தை பொறுத்தும் இந்த பன்முகத்தன்மை மாறுது. அதுபோல நில அமைப்பை பொறுத்து பன்முகத்தன்மை மாறுதுன்னு சொல்றோம்னா, அது போல காலநிலையை பொறுத்தும் பன்முகத்தன்மை மாறுது. இப்போ குளிர் பிரதேசத்துல இருக்கவங்க ஒரு வாழ்க்கை முறை வச்சிருப்பாங்க, பாலைவனத்துல இருக்கவங்க ஒரு வாழ்க்கை முறை வச்சிருப்பாங்க. சரி, நம்மள மாதிரி மிதவெப்பநிலையில இருக்கவங்களும் ஒரு வாழ்க்கை முறையை வச்சிருப்பாங்க. அதனால காலநிலையை பொறுத்தும் பன்முகத்தன்மை மாறும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கைஸ். என்னன்னா, இந்தியால அதிக மழை பொழியும் பகுதி எதுனா மவுசின்ராம்னு ஒரு ஊர். அது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மேகாலயா. இதுதான் உலகத்திலேயே அதிகமா மழை பெய்யுற பகுதி இதுதான். ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சால்மர் அப்படிங்கிற ஊரு இந்தியாலேயே குறைவான மழை பொழியும் பகுதி. எங்க? ஜெய்சால்மர், ராஜஸ்தான். அங்கதான் தார் பாலைவனம் இருக்கு இல்லையா? ராஜஸ்தான்ல தானே இருக்கு. அதனால அந்த பாலைவனம் இருக்க ஏரியாத்துல தான் ஜெய்சால்மர் இருக்கு. அங்கதான் குறைவான மழை பொழியும் பகுதி. ஆனா உலகத்துல இல்லை கைஸ், உலகத்துல நிறைய இடம் இருக்கு. இந்தியால குறைவான மழை பெய்யும் பகுதி ஜெய்சால்மர். அதே மாதிரி உலகத்திலேயே கேட்டாலும் இந்தியால கேட்டாலுமே மவுசின்ராம் தான் அதிகமா மழை பெய்யும் பகுதி. அடுத்து சமூக பன்முகத்தன்மை சொல்றாங்க. இது என்னன்னா, சமூகம் என்பது அப்படின்னா என்னன்னா, ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் ஒரு இடம். உதாரணத்துக்கு ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள் போன்ற பலரையும் உள்ளடக்கியது. இவங்க எல்லாமே ஒரு பொது நலத்துக்காக இணைந்து வாழும் ஒரு இடம்தான் சமூகம். குடும்பம் மற்றும் சமூகம் பத்தி சொல்றாங்க. ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்னன்னா குடும்பம். குடும்பமே 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்னா, ஒன்று கூட்டு குடும்பம், ஒன்று தனி குடும்பம். நமக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. கூட்டு குடும்பம்னா என்ன, தனி குடும்பம்னா என்ன நமக்கு தெரியும். அது மாதிரி பல குடும்பங்கள் இணைந்து கிராமம் இருக்கும், பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் இருக்கும். ஒரு சமுதாயத்துல அனைவருமே ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றாக இணைந்து வாழ்ந்து வருகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மத பன்முகத்தன்மைனா என்னன்னு அப்படின்னு, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியாவுக்குன்னு அபிஷியலா எந்த மதமே கிடையாது. எந்த மதத்தையுமே அங்கீகரிக்கல. யாரு வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். இது இந்தியாவின் அடிப்படை உரிமை. இந்தியால என்னென்ன மதம் இருக்குன்னா, இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கியம், புத்தம், சமணம். புத்தம்னா புத்தர் கொண்டு வாக்குனது. சமண மதம் மகாவீரர்.
ஜொராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தழைத்தோங்கி உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மதம்? இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவம், சீக்கியம், புத்தம், சமணம், ஜொராஸ்ட்ரியம். இது எல்லாமே இந்தியாவில் இருக்க மதம். அடுத்ததா மொழிசார் பன்முகத்தன்மை. மொழியை பொறுத்து கூட பன்முகத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன? இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு, இதை நீங்க நோட் பண்ணுங்க. 2011 தான் நமக்கு கடைசியா கணக்கெடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டிருக்கான். 122 முக்கிய மொழி, 1599 பிற மொழிகள். இந்தியால உள்ள மொழி குடும்பம் 4 முக்கிய மொழி குடும்பம் தான் இருக்கு. அதுல என்னென்ன மொழி குடும்பம்னு கேட்டீங்கன்னா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். இந்த 4ம் முக்கிய மொழி குடும்பம் இந்தியால பேசப்படுது. தமிழ் மொழி பழமையான திராவிட குடும்பத்தை சேர்ந்தது. அது ஒரு திராவிட மொழி. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பாக்ஸ் பார்க்குறோம். இதுல இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் 2001 கணக்கெடுப்பு. இதை பாருங்க, இந்த பாக்ஸ் 2011 கணக்கெடுப்பு. இதன்படி இந்தி 43.63% பேசுறாங்க இந்தியால மொத்த மக்கள் தொகையில அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தி நிறைய ஸ்டேட்ல பேசக்கூடியது, அதனால 43.63%. வங்காளம் 8.30%. வங்காளம் தெரியும், நம்ம கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் அங்க பேசக்கூடிய மொழி. தெலுங்கு 6.93%. தெலுங்கு ஆந்திரா, தெலுங்கானால பேசுறாங்க. மராத்தி நம்ம மகாராஷ்டிரால பேசக்கூடியது, அது 7.09%. தமிழ் 5.89% பேர் பேசுறாங்க. இந்தியாவில் பேசக்கூடிய முதல் 5 மொழிகள்ல 5வது தமிழா இருக்கு, 5.89%. வரலாற்றுல இந்தியாவுக்கு வணிகம் செய்யறதுக்காக வந்தவங்க யாருன்னா இந்த ஆர்டர்ல தான் வந்தாங்க. முதல்ல வந்தது போர்த்துகீசியர், டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள். இந்த ஆர்டர்ல தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ், அப்புறம் டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியவங்க இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தாங்க. அவங்க அவங்க இந்தியாவிலே தங்கி இருந்து இங்க வணிகம் செஞ்சாங்க. அதனால நம்ம மக்களோட மொழி பண்பாடு மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஏன்னா 1947ல நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழே தான் நம்ம இருந்தோம். அதனால அவங்க நம்ம வாழ்க்கை முறையே மாத்திட்டாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த ஆங்கிலம் தான் இப்ப பல்வேறு இடங்கள்ல முக்கிய மொழியாகவும் இருக்கு, பள்ளி கல்லூரிகள்ல பயிற்று மொழியாகவும் இருக்கு, அலுவல மொழியாகவும் இருக்கு. அடுத்ததான் பாக்ஸ் பாக்குறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 8வது அட்டவணை தான் மொழிகள் பத்தினது. இந்த 8வது அட்டவணையில 22 மொழிகள் அலுவலக மொழிகளா இருக்கு. இப்போ வரைக்கும் 6 செம்மொழி மொத்தமா இருக்கு. முதல்ல 2004ல தமிழ் மொழி, அடுத்த வருஷமே 2005ல சமஸ்கிருதம். இது 2 வாங்கிட்டாங்க. அடுத்து அதான் தூரத்துல இருக்கவனுக்கு கூட பிடிக்கும், பக்கத்துல இருக்கவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி 2008லயே கன்னடமும் தெலுங்கும் வாங்கிட்டாங்க. நம்ம பக்கத்துலேயே இருந்துச்சு இல்லையா, கர்நாடக ஸ்டேட்டும் ஆந்திர ஸ்டேட்டும், இவங்க 2 பேரும் 2008லயே வாங்கிட்டாங்க. அடுத்து 2013ல மலையாளம் செம்மொழியா அறிவிக்கப்படுது. அடுத்து கடைசியில ஒரியா 2016ஆம் ஆண்டு செம்மொழியா அறிவிக்கப்பட்டது. 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 3 வருஷம் கழிச்சு 2 ஸ்டேட் நம்ம பக்கத்திலே இருக்க ஸ்டேட் கன்னடம் 1, தெலுங்கு. அடுத்து 2013ல அதுவும் பக்கத்து ஸ்டேட் மலையாளம், 2016ல ஒரியா. 6 செம்மொழி மொத்தமா இருக்கு. பண்பாட்டு பன்முகத்தன்மை அடுத்து பார்க்குறோம். பண்பாடு அப்படின்னா நம்மளோட மொழி, உணவு, உடை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலையின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. நம்ம பாரம்பரியத்தை தான் நம்ம பண்பாடுன்னு சொல்லுவோம். அதுதான் பண்பாடுங்கிறது ஒரு குழுவிற்கான அடையாளம் தான். நம்மளோட வாழ்க்கை முறை, நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம், நம்மளோட பாரம்பரியத்தை சொல்றதுதான் பண்பாடு. இந்தியால இதுல தப்பா கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இந்தியால இப்போதைக்கு 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் தான் இருக்குங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு இல்லையா, அதுல 2 தனித்தனி யூனியன் பிரதேசங்களை இந்தியன் கவர்மெண்ட் ஒன்னா மாத்திட்டாங்க. என்னென்னா நாகர் ஹவேலி அண்ட் தாத்ராவை டாமன் அண்ட் டையூ கூட இணைச்சிட்டாங்க. அதனால இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்கள் தான் இருக்கு. அடுத்ததான் இந்த பாக்ஸ் பார்க்குறோம். இந்த பாக்ஸ்ல இந்திய தொல்லியல் துறை, அதாவது இந்திய தொல்லியல் துறை நம்ம படிச்சோம் இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரோ உதவியோட தொடங்கப்பட்டுச்சு? 1861ல அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியோட
துவங்கப்பட்டுச்சு. இதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில. இதை நம்ம ஹிஸ்டரியில படிச்சோம். அந்த இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகள்ல 60% தமிழ்நாட்டில இருந்தா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல பெரும்பான்மையான கல்வெட்டுல தமிழ் மொழி தான் பொறிக்கப்பட்டிருக்கு. பெருமையான விஷயம் கேஸ் நமக்கு. இந்தியாவின் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள், பண்பாட்டுக்கு கீழே நடனமும் இசையும் வருது. இதனாலையும் பன்முகத்தன்மை வருதுன்னு சொல்றாங்க. அது எந்தெந்த ஸ்டேட்ல எங்கெங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இது நடனங்கள், பாரம்பரிய நடனங்கள் என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியம், கேரளா கதகளி, இது எல்லாருக்கும் தெரியும். ஆந்திரா குச்சிப்புடி, கர்நாடகா யக்ஷகானம். நம்ம சவுத்தில் உள்ள 4 ஸ்டேட்டுக்கு 4 பார்த்துட்டோமா. அடுத்து மேலே மணிப்பூர் மணிப்பூரி, ஒடிசா ஒடிசி, இது 2 ஈஸி. வட இந்தியா கதக், அஸ்ஸாம் சத்ரியா, இது எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ள பாரம்பரிய நடனங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நாட்டுப்புற நடனங்கள். இந்தியாவில் உள்ள அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ள நாட்டுப்புற நடனங்கள் என்னென்னா, தமிழ்நாடுக்கு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாக்கு தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாப் பாங்க்ரா, பால இருக்கா, பஞ்சாப் பாங்க்ரா. குஜராத் கார்பா, தாண்டியா. நீ அந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாண்டியார் ஆட்டம் ஆட குஜராத் கூட்டம் கூட, அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குஜராத் கார்பா தாண்டியா. ராஜஸ்தான் கல்பேலியா கூமர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஜெய்சால்மர் குறைந்த மழை பெய்யும் பகுதி. அது எந்த மாநிலத்தில் இருக்கு? ராஜஸ்தான். அங்க பாலைவனம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, கல்லெடுத்து எரிஞ்சாலும் கூவி கூவி கூப்பிட்டாலும் அங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ராஜஸ்தான் கல்பேலியா, கல்லெடுத்து எரிஞ்சாலும் கூவி கூப்பிட்டாலும் கூமர். உத்தரப்பிரதேசம் ராசலீலா. உத்தரப்பிரதேசத்துல தான் நம்ம அயோத்தி இருக்கு. ஒரு பயபக்தியான ஏரியா வாரணாசி அங்கதான் இருக்கு. பயபக்தியான ஏரியா ராசலீலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரகண்ட் சோலியா. நான் சோழி போட்டு தான் உத்தரவு தெரிஞ்சுக்குவேன். சாமிகிட்ட சோழி போட்டு உத்தரவு கொடுக்கலையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரகாண்ட் சோலியா. அசாம் பிகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம் பிகு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அசாம் பிகு. இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு கேரளா நமக்கு தெரியும். பஞ்சாப் பாங்க்ரா, குஜராத் தாண்டியார் ஆட்டமாட கார்பா தாண்டியா, ராஜஸ்தான் கல்பேலியா கூமர், உத்தரப்பிரதேசம் ராசலீலா, உத்தரகாண்ட் சோலியா, அசாம் பிகு. அடுத்ததா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். இந்தியால பல வேற்றுமைகள் இருக்கு. நம்ம இப்ப பார்த்த எல்லாமே வேற்றுமைகள் தான். இருந்தாலும் நம்ம எல்லாருமே இந்தியர் அப்படின்ற நாட்டுப்பற்று உணர்வோட ஒன்றா இருக்கும். அததான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாட்டுக்கு நம்ம வடிவமைச்ச சின்னங்களான தேசிய கொடி, தேசிய கீதம்லாம் நம்ம நாட்டுப்பற்றையும் நம்ம ஒன்றுபட்டு இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கு. ஏன்னா தேசிய கீதம், தேசிய கொடியெல்லாம் நம்ம சுதந்திரத்தின் போது வடிவமைக்கப்பட்டது. இப்ப சுதந்திரத்துக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம எல்லாரும் வரலாறு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்ப அந்த சுதந்திரத்துக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா, ஒற்றுமை இல்லாததுனால தானே ஆங்கிலேயர்கள் அவ்வளவு வருஷம் நம்மள ஆள முடிஞ்சிச்சு. ஒற்றுமையா இருந்ததுனால தானே நம்ம சுதந்திரம் பெற்றோம். அதனால இந்த தேசிய கீதம், தேசிய கொடி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வரணும். இந்தியாவோட தேசிய விழாக்கள் என்னென்னா, சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி. சுதந்திரம் அப்ப ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. இது எல்லாமே தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுது. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு மாநிலத்துல கொண்டாடுவாங்க. ஆனா இதெல்லாம் நாடு முழுக்க ஒரே நாள்ல கொண்டாடுவாங்க. இததான் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடாக விளங்குகிறது அப்படின்னு முதல்ல சொன்னது யாருன்னா, இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு. இவர் தான் இந்தியாவோட முதல் பிரதமர். அவரு எழுதின நூல் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த நூல்ல தான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு எழுதியிருக்காரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யார் எழுதுனது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஜவஹர்லால் நேரு. இந்த 6th டேர்ம் 1ல நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு நூல் பார்த்தோம். என்ன நூல், யார் எழுதுனது அப்படின்னா, த சர்ச் ஆஃப் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு ஒரு நூல் பார்த்தோம். அதை எழுதுனது யாரு? சார்லஸ் ஆலன். இது 2வது நூல். நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இது போன யூனிட்ல நான் சொன்னேன் இல்லையா, போன யூனிட்ல நம்ம மொத்தமா பார்த்தோம். என்னன்னா, எந்த மொழி சொல் அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஒரு டாபிக். அதே மாதிரி 2வது டாபிக் என்னன்னா, இந்த மாதிரி எந்த நூல் யார் எழுதுனது, இந்த டாபிக். 3வது டாபிக் என்னன்னா, நாட்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, அக்டோபர் மாதம் முதல் திங்கள் வாழிட நாள். அந்த மாதிரி ஒரு 4-5 போன யூனிட்ல பார்த்தோம் இல்லையா. அது எல்லாமே இந்த நாட்கள். இந்த 3 டாபிக்ல இருந்து அட்லீஸ்ட் மினிமம் கட்டாயமா 2 கொஸ்டின் இருக்கும். எந்த மொழி சொல்லுங்கிறதுல இருந்தும், நூல் எழுதுனது யாரு அப்படிங்கிறதுல இருந்தும்,
நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறதுல இருந்தும் இருக்கும். நம்ம எப்பப்பெல்லாம் நாட்கள் பார்க்குறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு நாட்கள் பார்த்துருக்கோமோ அதை ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். இப்போ நூல்கள் பார்க்குறோம். நூல்கள் பார்த்ததுனால இதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் ஒரு நூல் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் போக போக அப்படியே கண்டினியூஸா ஒரு நூல் பார்க்குறோமா, இதுக்கு முன்னாடி எத்தனை நூல் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா இதுல தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். நீங்க வந்து நார்மலா நம்ம புரிஞ்சுக்கிறதுலயோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலயோ படிக்கிறதுலயோ மிஸ்டேக் நிறைய இருக்காது. இந்த மாதிரி நாட்கள்லயோ நூல் கேட்டு ஆசிரியர் பெயரை கேட்கறதுலயோ இதுலதான் மிஸ்டேக் இருக்கும். அதனால நம்ம அப்படியே ரிலேட் பண்ணி கண்டினியூஸா ஒரு நூல் பார்க்குறோமா அதுக்கு முன்னாடி படிச்சது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு போகலாம். இப்போ இதை பார்த்துக்கலாம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதுனது ஜவஹர்லால் நேரு. அதுலதான் வேற்றுமையில் ஒற்றுமையான இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா இந்தியாவுல பல்வேறு இன மக்கள் காணப்படுறதுனால எந்தெந்த இனம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தோம் இல்லையா? திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், அல்பைன்கள், மங்கோலியர்கள். இந்த மாதிரி இந்தியாவுல பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்ன வரலாற்று ஆசிரியர் யாருன்னா வி.ஏ. ஸ்மித் அவர்கள். வி.ஏ. ஸ்மித் தான் இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு இந்தியாவை சொன்னாரு. அவ்வளவுதான் கைஸ், இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன பாயிண்ட்னா இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு. இதை பாருங்க. தாய்மொழி தமிழ் அப்படின்னா தமிழ்நாடு. நம்ம உணவு பழக்க முறை என்னன்னா அரிசி அதிகமா சாப்பிடுவோம். நம்ம கொண்டாடுற விழா பொங்கல். அத மாதிரி ரெண்டாவது கொடுத்துருக்காங்க பாருங்க. மலையாளம் அப்ப கேரளா, அவங்களோட உணவு புட்டு. கொண்டாடுற விழா ஓணம். மூணாவது இந்தினா நார்த் இந்தியால பல ஸ்டேட்ல பேசுறாங்க. அங்க நார்த் இந்தியால அதிகமா அவங்க உணவுன்றது என்னன்னா சப்பாத்தி. கொண்டாடுற பண்டிகை ஹோலி. இதெல்லாம் தனித்தனியான பண்டிகை. பொங்கல், ஓணம், ஹோலி இதெல்லாம். நம்ம பார்த்த தேசிய விழாக்கள் என்னென்ன, அது எல்லாமே நாடு முழுக்க ஒரே மாதிரி கொண்டாடுவாங்க. காந்தி ஜெயந்தி, சுதந்திர தினம், குடியரசு தினம் எல்லாத்தையும். இதோட இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்றோம் கைஸ். நம்ம வழக்கமா போற மாதிரி ஒரு குயிக் ஃபயர் ரிவிஷன் பண்ணிடுவோம். நீங்க ஹெட்ஃபோன் இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போனை காதில் வச்சுக்கோங்க. புக்கை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றதை அப்படியே கேட்டுவாங்க. இந்த பாடம் மனசுல நின்றுடும். இந்த பாடத்துல முதல்ல நம்ம பன்முகத்தன்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம பல்வேறு பின்புலங்கள் இருந்தாலும், பல்வேறு பண்பாட்டு முறைகள் வச்சிருந்தாலும், வழிபாட்டு முறைகள் வெவ்வேறானதா இருந்தாலுமே நம்ம ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தின் தாயகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 5000 ஆண்டு அப்படிங்கிறத நம்ம உள்ள படிச்சோம். இப்ப அடுத்ததா என்ன பார்த்தோம் அப்படின்னா நவீன இந்தியாவில் உள்ள இனங்கள் என்னென்னு பார்த்தோம். திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், அல்பைன்கள், மங்கோலியர்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து உலகிலேயேவும் அப்படின்னு கேட்டாலும், இந்தியாலேயே அதிக மழை பெய்யும் பகுதி அப்படின்னு கேட்டாலும் மவுச்சிர் ராம் தான். அது மேகாலயா மாநிலத்துல இருக்கு. குறைவான மழை பொழியும் பகுதி என்னன்னு கேட்டா ஜெய்சால்மர், அது ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து சமூகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு பொதுநலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமூகம் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்தியா எந்த மதத்தையும் அரசு மதமா அங்கீகரிக்கல. நீங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், அது உங்களோட அடிப்படை உரிமை. அதனால இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்னு பார்த்தோம். இந்தியாவில் உள்ள மதங்கள் என்னென்ன அப்படின்னா இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரியம். இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழியும் கொண்டு இருக்குன்னு பார்த்தோம். இதுல தமிழ் மொழி பழமையான திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோம். அடுத்ததா இந்தியாவில் பேசப்படுற முதல் 5 மொழிகள். முதல்ல ஹிந்தி 43.63% பேர் பேசுறாங்க. வங்காளம் 8.30%, மராத்தி 7.09%, தெலுங்கு 6.93%, தமிழ் மொழி 5.89% பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா நம்ம இந்தியால வணிகம் செய்ய வருகை புரிந்தவர்களை பத்தி பாக்குறோம். அதுல முதல்ல யாரும் வந்தான்னு கேட்டா போர்ச்சுகீசியர்கள், இரண்டாவதா டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள், அடுத்து டேனியர்கள், அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். இந்த ஆர்டர்ல தான் வந்தாங்க. போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல இந்தியாவுக்கு வந்தது. இந்த FIFA வேர்ல்டு கப் நடத்திட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் தமிழ் பையன் தான், இருந்தாலும் இந்தியன் தான். அவர் இன்ஸ்டாகிராம்ல போடுறாரு, ரொனால்டோ இருக்கிறதுனால தான் போர்ச்சுகல்னு ஒரு கண்ட்ரியே எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. ரொனால்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுக்காக சொல்ல வரல. இருந்தாலும் அவரு நம்மளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்காம அவர் பேசுறாரு பாருங்களேன். எப்படின்னா முதல்ல இந்தியாவுக்கு ஐரோப்பால இருந்து ரூட்டு போட்டு கொடுத்ததே போர்ச்சுகீசியர்கள் தான். வாஸ்கோ ட காமா தான் ஃபர்ஸ்ட் வராரு. அவர் ஒரு போர்ச்சுகீசியர். இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்ததுல முதல்ல வந்தது யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் தான். ஆனா அவரு சொல்றாரு
ரொனால்டோ இருக்கிறதுனால தான் இந்தியர்களுக்கு போர்ச்சுகீசியரே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படி இல்லை கைஸ். வரலாறுல நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கோன்றதுக்காக சொல்ல வரேன். ரொனால்டோ பலருக்கு இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கும் அவர் இன்ஸ்பிரேஷன் தான். ரொனால்டோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம வரலாற்றையும் தெரிஞ்சுக்கலாமே. இதுல ஃபர்ஸ்ட் வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள் தான். அதுக்காக சொன்னேன் கைஸ். இன்னும் உங்களுக்கு மறக்காது. அடுத்ததா என்ன படிச்சோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையின்படி, 8வது அட்டவணை தான் நம்ம மொழிகளுக்கான அட்டவணை. அதுல 22 மொழிகள் அலுவலக மொழிகளா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல முதல் செம்மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ். 2004வது வருஷம் அறிவிச்சாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 2005ல சமஸ்கிருதத்தை செம்மொழியா அறிவிச்சாங்க. அதுக்கு அடுத்து நமக்கு அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திரா, கன்னடம், தெலுங்கு ரெண்டும் 2008ல செம்மொழியா அறிவிக்கப்பட்டது. 2013ல மலையாளம் செம்மொழி அறிவிக்கப்பட்டது. அடுத்து ஒரியா 2016ல அறிவிக்கப்பட்டது. தற்போது இந்தியால 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. இந்த புக்ல 9 யூனியன் பிரதேசம் கொடுத்திருப்பாங்க. அந்த 9 யூனியன் பிரதேசத்துல 2 யூனியன் பிரதேசத்தை ஒன்னா இணைச்சிட்டாங்க. அதனால யூனியன் பிரதேசங்கள் இப்போ 8 தான் இருக்கு. அடுத்ததா இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகள்லே எது கண்டுபிடிச்சிச்சு? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகள்ல 60% தமிழ்நாட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான். அதுலயும் பெரும்பான்மையானது தமிழ் மொழியிலே எழுதப்பட்டிருந்துச்சு. அடுத்ததா இந்தியாவோட நடனங்களை பத்தி பார்க்கிறோம். பாரம்பரிய நடனங்கள் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியம், கேரளா கதகளி, ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, கர்நாடகால யக்ஷகானம், அடுத்து ஒடிசால ஒடிசி, மணிப்பூர்ல மணிப்புரி, அசாம்ல சத்ரியா, வட இந்தியால கதக் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இந்தியாவின் நாட்டுப்புற நடனங்களை பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம்னு பார்த்தோம். கேரளாக்கு தெய்யம், மோகினி ஆட்டம்னு பார்த்தோம். பஞ்சாப்க்கு பாங்க்ரா, குஜராத்துக்கு கார்பா தாண்டியா, ராஜஸ்தானுக்கு கல்பேலியா கூமர், உத்தரப்பிரதேசத்துக்கு ராசலீலா, உத்தரகாண்ட் சோலியா, அஸ்ஸாம் பிகுன்னு பார்த்தோம். அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு இந்தியாவை முதல்ல சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகத்துல விவரிச்சிருக்காரு. நம்ம இன்னொரு புத்தகத்தை பத்தி பார்த்தோம், த சர்ச் ஆஃப் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர்னு பார்த்தோம். அதை எழுதினவர் சார்லஸ் ஆலன். நம்ம கடைசியில இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னவர் வி.ஏ. ஸ்மித் அப்படின்னு பாக்குறோம். இதோட ரிவிஷன் முடிஞ்சு கைஸ். அடுத்ததா நான் அந்த புக் பேக் நம்ம போயிடலாம். புக் பேக்ல நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்ப படிச்சதை வச்சு ரிவிஷன் பண்ணதை வச்சு உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்க. இந்த 5, 6, 7, 8, 9, 10 கோடிட்டினங்கள்ல இங்க ஒரு 4 இருக்கு. அடுத்து பொறுத்துக இருக்கு. பாஸ் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்ததான் நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். இந்தியாவில் நான் ஆல்ரெடி சொன்னேன் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கும். இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால கண்டத்துல உள்ள எல்லாமே இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. மூன்றாவதா மிக அதிக மழை பொழிவுள்ள மவுசின் ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. மேகாலயா மாநிலத்துல இருக்குன்னு பார்த்தோம். ஜெய்சால்மர்னு கேட்டா ராஜஸ்தான் மாநிலம். கீழ்கண்டவற்றுள் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? நம்ம என்னென்ன பார்த்தோம்? இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவம் பார்த்தோம். அடுத்ததா சமணம், புத்தம் பார்த்தோம். சீக்கியம், ஜொராஸ்ட்ரியம் பார்த்தோம். இதுல இல்லாத மதம் எது? கான்பூசிய மதம். கான்பூசியம் தான் இந்தியாவில் நடைமுறையில இப்போ இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை பார்த்தோம்? 22. டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஓணம் பண்டிகை எந்த மாநிலம்? கேரளா. மோகினியாட்டம் டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும், அதுவும் கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. அதுலதான் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லியிருப்பாரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் போன கொஸ்டின் பார்த்தாலும் அதே தான், ஜவஹர்லால் நேரு. வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு அழைச்சாரு. ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியில் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. எதை நம்ம இந்த பாட பேரே அதான், பன்முகத்தன்மை நடவடிக்கைகளை. 2வது கொஸ்டின், மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. பிகு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. நான் சொல்லல அசாம் பிகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம் பிகு திருவிழா அசாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுது. அடுத்து பொறுத்துக்க பாக்குறோம். நீக்ரிட்டோகள் அப்படிங்கிறது இந்திய இனம். கடற்கரை பகுதிகள் அப்படின்னா மீன்பிடி தொழில் நடைபெறும் அங்க.
மூன்றாவதா ஜொராஸ்ட்ரியம் அது ஒரு மதம்னு பார்த்தோம். நான்காவது வேற்றுமையில் ஒற்றுமை அது இந்தியா, சொன்னது ஜவஹர்லால் நேரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூல்ல. இதோட இந்த பாடம் முடியுது கைஸ். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம படிச்சுட்டே போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் மேல நம்ம ஏறிடலாம் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸ் தரேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.